கைஸ், நேற்று நடந்த கரூர் சம்பவம் எல்லார் மனசுலையும் பார்த்தோன்னா இப்போதைக்கு இது ஒன்று மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. எல்லா இடங்களுமே ஃப்ளாஷ் நியூஸ் இது தான். அந்த லெவலில் ரொம்பவுமே பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 33 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து விபத்தா இல்லை வந்து திட்டமிட்ட சதியா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இதுக்கு விஜய் தான் காரணம், அவர் வந்து கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளையும் கேட்டிருக்காங்க, சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது திட்டமிட்ட சதி அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள் குட்டி கெடுக்கு, பல கேள்விகள் வருது. இதுக்கு முதல்ல பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா காவல்துறையும் தமிழக அரசும் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசல் காரணமாக தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னா ஓகே, கூட்ட நெரிசல் காரணமாக தான் இறந்துருக்காங்க அப்படின்றத ஒரு சைடு உண்மையிலே வச்சுக்கிட்டாலும் அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத முதல் கேள்வி. இப்போது தளபதிக்கு பார்த்தோன்னா பர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடங்களில் வந்து ரொம்பவுமே வந்து இந்த மாதிரி குறுகலான சாலைகள், குறுகலான இடங்களில் தான் கொடுக்குறாங்க. அங்கே மக்கள் வெள்ளம் பார்த்தோன்னா அதிக லெவலில் கூடுது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா திருச்சி, அதுக்கப்புறமா அரியலூர், அதுக்கப்புறமா இப்போ நாகை, திருவாரூர் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே தளபதி நடத்தின அந்த சுற்றுப்பயணத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த எல்லா இடங்களுமே பார்க்கும்போது ரொம்பவே குறுகலான சாலையாக தான் இருக்கே தவிர மக்கள் பார்த்தோன்னா ரொம்பவுமே விஸ்தாரமாக நின்று பார்க்க போகக்கூடிய இடங்களாக இருக்கான்னா இல்லை. இது மிக முக்கியமான ஒரு காரணம். இப்போ ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4 எக்ஸிட்டாவது இருக்கணும், இல்லைனா 3ஆவது இருக்கணும். ஆனால் நேற்று நடத்தப்பட்ட இந்த இடத்துல பார்த்தோன்னா 1 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 2 வழி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அது வெளியே போக முடியாத லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா முதல் கேள்வியாக நம்மளுக்கு கேட்க தோணுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அவங்க இதுக்கு முன்னாடி 2 இடத்துல பார்த்தோன்னா பர்மிஷன் கேட்டிருக்காங்க தாவேகா சார்பாக. அங்கே பார்த்தோன்னா நல்லா விஸ்தாரமாக மக்களை சந்திக்கக்கூடிய இடமா தான் இருந்திருக்கு, அதனால் அங்கே கேட்டிருக்காங்க. இல்லை அங்கே பண்ண முடியாது, அங்கே பர்மிஷன் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ குறுகலான இடத்துல பார்த்தோன்னா எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத முதல் கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மாநாடு, 6 சுற்றுப்பயணம் நடத்தியிருக்காருல, எவ்வளோ கூட்டம் வருது, எவ்வளோ மக்கள் வர்றாங்க, அந்த இடத்துல மக்கள் வந்து கூடி நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு சரியாக இருக்குமா இந்த இடம் அப்படின்றது ஒரு காவல்துறைக்கு தெரியாதா? இந்த லெவலில் பார்த்தோம்னா கூட்டம் கூடு அப்படின்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் இதே இடத்துல கொடுக்குறாங்க. அதுவும் கரூர் வேறு வர்றாரு. கரூர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஏரியா. கண்டிப்பாக வந்து தளபதி நிறைய பேர் பார்க்குறக்கு வருவாங்க அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக காவல்துறையெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான இடத்த கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனால் அதில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார், தளபதி பரப்புரை பண்ணிட்டு இருந்த அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு குழி ஒன்று தோண்டிட்டு இருந்தாங்க, அந்த குழி இருக்குது அப்படின்னு. அந்த குழியில் விழுந்து தான் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற ஒரு சாலை பார்த்தோன்னா எது கொடுக்குறீங்க அப்படின்னு தான் முதல் கேள்வி இங்கே தான் ஆரம்பிக்குது. இவ்வளோ பெரிய குறுகலான சாலை எது கொடுக்குறீங்க? கூட்ட நெரிசலில் வேணும்னே மக்கள் ஏதாவது சிக்கி நசுங்கி பார்த்தோன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்காக தான் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதா இல்லையா? ஏதாவது ஒருத்தர் 2 பேருக்கு எதுவும் ஆச்சு அப்படின்னா கூட தளபதி மேலே அதை பழிய போட்டு ஒரு அரசியலுக்கு வந்து 2 பேரை சாவடிச்சிட்டாரு அப்படின்னு பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதா இல்லையா திமுக அரசு மேலே? இந்த மாதிரியான ஒரு குறுகலான இடத்த கொடுக்கறதுக்கு காரணம் என்னவாக இருக்க போகுது? நீங்கள் தான் சொல்கிறீங்களா கூட்டமெல்லாம் மக்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க, நடிகனை பார்க்க கூட்டம் வரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தானே வந்திருக்கு அப்படின்னு வரும் உங்களுக்கே தெரியுதுல்ல. எதுக்கு இந்த மாதிரியான ரொம்ப குறுகலான ஒரு இடத்த கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை முதல்ல முன் வச்சாலே இதில் ஃபஸ்ட்டு யார் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா திமுக அரசும் காவல்துறையும் தான் அப்படின்றது முதலாக பார்த்தோன்னா நம்ம சொல்ல தோணுதுன்னு. சரி, அடுத்தது எந்த ஒரு பிரச்சனைக்குமே இவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணாத திமுக அரசு முதல்வர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் பார்த்தோன்னா உடனே நியூஸ் வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்த ஒரு அடுத்த அரை மணி நேரத்துலேயே பார்த்தோன்னா எல்லாருமே இதை பற்றி பேசி உடனே பார்த்தோன்னா ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இதை கேட்கும்போதே நம்மளுக்கு இது வந்து ஏதோ பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை நம்ம மத்தியில் எழுப்புதா இல்லையா? இந்த தளபதி பார்த்தோன்னா பேசுகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு பேசினார், அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். ஆனால் அவர் கிளம்புன ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி நியூஸ் வெளியாகுது. உடனே பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, அவர் முதல்வர் அறிக்கை விடுறாரு, இவர் போகிறான்றாரு. இது அது லைவில் போயிட்டுருக்கு. செந்தில் பாலாஜியோட அஃபீஷியல் இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்டே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் சொல்லப்போனால் தளபதியோ அங்கேருந்து பேசவே விடலை. ஃபஸ்ட்டு அவர் அந்த வேன் மேலே ஏறினதுலேருந்து அவரை பேசவே விடலை. அவரே தான் பார்த்தோன்னா டிராஃபிக் போலீஸ் மாதிரி வர ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் வழிவிடுங்க நண்பா அப்படின்னு டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தாரே தவிர அவர் பேச வந்ததே சரியாக அங்கே பேசவே விடலை. அதுதான் நடந்துச்சு. அப்புறம் கரண்ட் வேறு ஒரு சைடு கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் நடந்துச்சு. இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளேயே பார்த்தோன்னா பயங்கரமான சலசலப்பு, பயங்கரமான அந்த ஸ்பீக்கரை வேறு கேட்காம போனதுனால நிறைய பேர் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் கட் ஆகிருக்கு. இன்னும் பல பிரச்சனைகள் பார்த்தோன்னா அந்த கூட்டத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. இதெல்லாம் வேணும்னே யாராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது. சரி, ஓகே, அப்படியே இல்லை அப்படின்னாலும் கூட அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியுமான்னா போக முடியாது. ஆனால் லைனாக பார்த்தோன்னா ஆம்புலன்ஸ் பார்த்தோன்னா அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தளபதி பார்த்தோன்னா அவங்களுக்கு வழிவிட சொல்லி பேசிகிட்டே இருக்கார். இதுதான் நடந்துகிட்டே இருக்காங்க.
இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு அடியில் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ் அவசரமாக போகிறாங்க, அதனால் போக முடியாது, இது வழியாக போக வேணாம்னு சொல்லி காவல்துறை முன்னாடியே நின்று பார்த்தோன்னா அதுக்கு மாற்று வழி கொடுத்துருக்கணுமா இல்லையா? உள்ளே இவ்வளோ கூட்டம் நடக்குது, விஜய் பேசிகிட்டு இருக்காரு, சுற்றுப்பயணம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க தளபதி பேச விடாது கூடாது அப்படின்றக்காக தான் பண்ணியிருக்காங்க. இது திட்டமிட்டே தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லையா? அந்த இடத்துல காவல்துறை இல்லை, தளபதி வேறு சொல்லியிருந்தார்ல. பேசும்போதே தளபதி பார்த்தோன்னா சொல்லிட்டு கிளம்பும் போதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கே, காவல்துறை எங்கே போனாங்க, உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பேசினார்ல, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கு பாருங்களேன். ஆம்புலன்ஸ் தொடர்ந்து உள்ளே வந்துகிட்டே இருக்குது, இவங்க போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தி வேறு வழியில் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை இங்கே போக முடியாது அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஆனால் லைனாக வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சு. தளபதியும் அதனால் ஓப்பனாக கேட்டார், இங்கே போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் சார், மக்கள் தான் சார் எஜமானர்கள். போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கா, மக்கள் தான் நம்மளுக்கு எஜமானர்கள், ஆட்சி மாறும் காட்சி மாறும் அப்படின்னு தளபதி பேசுனதெல்லாம் இதை மைண்டில் வச்சு தான் சொன்னார். ஏன்னா அவர் மேலே தான் நின்றுருக்காரு, போலீஸ் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவரால் பார்க்க முடியும். அங்கே காவல்துறையே இல்லை அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்தே தெரியுதுல, அந்த நேரத்தில் போலீஸ் அங்கே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பிரச்சனை நடக்காமல் தடுக்கிறதுக்கு காவல்துறையும் அந்த இடத்துல இல்லை. அந்த இடமும் போதுமான வசதியும் கிடையாது, கூட்ட நெரிசல் தான் அதிகமாக இருக்குன்றதும் தெரியும். கரண்ட் கட் ஆகுது, அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படின்னா இது திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒரு சதியாக இருக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இது எல்லாத்தையும் தனிது வேறு எங்கே நடந்திருந்தாலும் நம்ம விபத்துன்னு எடுத்துக்கலாம். கரூரில் நடந்தது எப்படி விபத்துன்னு எடுத்துக்கிறது? அதுவும் பார்த்தீங்கன்னா உடனே விசிட் பண்ணுற ஒரு அமைச்சரை பார்த்ததுக்கப்புறமா கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வராமல் இருக்குமா இருக்காதா? இவ்வளோ சீக்கிரமாக இத்தனை வருஷத்தில் எங்கள் ஆட்சியை முடிப்போது, இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்துக்கு இவங்க ரியாக்ட் பண்ணி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே 3 நாள் 2 நாள் கழித்து தான் வருவாங்க. இதுக்கு உடனே விசிட்டு, அது 1/2 hour. செந்தில் பாலாஜியெல்லாம் பார்த்தோன்னா இந்த தொகுதியில் அதிக அளவில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு பார்த்தோன்னா பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. தளபதி போன 1/2 hour அந்த 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது முதல் நியூஸ் வருது. அந்த 10 பேர் இறந்தப்பவே உள்ளே வந்து செந்தில் பாலாஜி உள்ளே வந்துட்டார் அப்படின்ற நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வந்து அதிகாலையில் ஸ்டாலின் அவர்கள் அவங்க சந்திக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் வருது. இந்த மாதிரி ஒரு ஆளும் அரசு அவங்க கட்சியில் மூலமாக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்த பிரச்சனைகள் கூட இந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணதா சரித்திரமே இல்லை. இதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதில் விஜய் எப்படி காரணமாவார் அப்படின்னா, இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயை பார்க்க கூட்டம் வந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை மட்டும்தான் இவங்க வந்து விஜய் மேலே வைக்க முடியுது. ஆனால் அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமான அரசாங்கத்து மேலே காவல்துறை மேலே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதே இல்லை. அது உங்களுக்கு கேட்கவே தோணாதா அப்படின்னு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, விஜய் சொன்ன டைமுக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் லேட்டாக வர்றாரு அப்படின்னு. அவர் லேட்டாக வர்றது தெரிஞ்சோடனே பார்த்தோன்னா அந்த காவல்துறை பரப்புரையை நிறுத்துவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு உண்டான எல்லா பர்மிஷனும் எங்ககிட்ட இருக்குது, அதுக்கு அதிகாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. அது தளபதி பேச விடாமல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு காவல்துறை பார்த்தோன்னா அப்போவே திருப்பி அனுப்பியிருக்கலாம்ல. இது பல இடங்களில் நடந்துச்சு. அப்போவே பார்த்தோன்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்போ சட்டப்படி போலீஸே நடந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? விஜய் அவர்களே நீங்கள் பேச வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் பேசி பிரயோஜனம் கிடையாது, இதை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தடுத்து நிறுத்திருக்கலாமே. அப்போவே பார்த்தோன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. அது எல்லாத்துமே பார்த்தோன்னா அவங்களே பர்மிஷன் கொடுத்து அவங்களே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ தளபதி லேட்டாக வந்ததா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தளபதி லேட்டாக வந்ததாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த சுற்றுப்பயணங்களில் எவ்வளோ நாள் லேட்டாக வந்தார், எவ்வளோ மணி நேரம் லேட்டாக வந்தார், அங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போனாங்க, மக்கள் கலைஞ்சு போனாங்க, எந்த ஒரு அசம்பாவதுமே நடக்கவே இல்லை. கரூரில் மட்டும் 30 பேர் மேலே இறந்துட்டாங்க அப்படின்றது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறதா? எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல, நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும், சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து அந்த வெறும் ஆம்புலன்ஸை பார்த்தோன்னா கூட்டத்துக்குள்ளே விட்டுட்டே இருந்தாங்க, ஆம்புலன்ஸில் யாருமே கிடையாது, வெறும் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எவ்வளோ ஆம்புலன்ஸ் போகுது தெரியுங்களா? வெறும் ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் போகுது தெரியுங்களா? வெத்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஆம்புலன்ஸ் போகுது தெரியுங்களா? அவ்வளோ. இன்னொருத்தர் பார்த்தோன்னா ஒரு திருநங்கை ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காகவே இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இதில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னா விஜயெல்லாம் கிடையாது. இதுக்கு இடம் செலெக்ஷன் பண்ண அந்த திமுக அரசும் இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான பாதுகாப்பு செய்யாத அரசும் தான், வேறு யாரும் கிடையாது. இதை முதல் சரியாக பண்ணியிருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை எப்படி நினச்சிட்டாங்களோ, நம்மளுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் தானே, எந்த இடத்த கொடுத்தா என்ன, அவங்க அங்கே கூடினா என்ன, கூட்ட நெரிசல் என்னன்னா நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டாங்களோ. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வாக்காளர்களாக இருந்தால் எல்லாம் பண்ணியிருப்பாங்களே என்னமோக்கான.
இப்போ விஜய்க்கு கூட்டம் கூட அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கூட்டமாக கூட போகிறவங்க யார், நம்மளுக்கு வாக்கு செலுத்தாதவங்க வர போகிறாங்க. அவங்க எங்கே கூடி என்னன்னா நமக்கு என்ன அப்படின்ற ஒரு பிளானில் தான் இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கு இப்போ தோணுது. இப்போ அஸ்மாவதும் நடந்துருச்சு. இதெல்லாம் அன்பில் மகேஷ் எல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக கதறி அழுகிறாரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் கேட்கலையே அப்படின்னு. என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னீங்க? அவங்க கேட்டதே பார்த்தோன்னா ரொம்ப விஸ்தானமாக ஒரு இடத்த வந்து கேட்டாங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு இடத்த தளபதி கேட்டிருந்தார். அந்த இடத்த கொடுக்காம இவ்வளோ கூட்ட நெரிசல் உள்ள இடத்த கொடுத்துட்டு இதில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கால்வாசி காரணம் நீங்களாக தானே இருப்பீங்க. ஒரு நல்ல இடத்த செலெக்ஷன் பண்ணி அவங்களே கேட்டாங்க. கூட்டம் அதிகமாக நிற்கிற இடங்கள் அவங்களே கேட்டாங்க. தாவேக சைடு நீங்களே பார்த்தோன்னா வேணும்னே இந்த மாதிரி நெரிசலான பகுதி கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? நீங்களே எத்தனை கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனை அரசியல் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? புதுசு தான் அதெல்லாம். அதுவும் வாரம் பார்த்துட்டே தான் இருக்கும் எவ்வளோ கூட்டம் அவர் கூடுது அப்படின்னு. இந்த இடம் பத்தாது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஆனால் அரசு பார்த்தோன்னா இதே ஒரு கூட்டத்தை இங்கேயே நடத்திக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்மியான குறுகலான இடத்த கொடுத்தாங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் வரும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும் தானே. தெரிஞ்சே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்றது நம்மளால் யோசிக்க முடியாதா என்ன? இந்த லெவலில் பார்த்தோன்னா பல கேள்விகள் காவல்துறை மேலேயும் திமுக அரசு மேலே தான் நம்மளுக்கு வருதே தவிர தளபதி மேலே எப்படி வரும்? ஒருத்தர் வர்றாரு, ஒரு சுற்றுப்பயணம் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, அதுக்குரிய பாதுகாப்பு வேணும், இந்த இடத்துல பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ப்ராப்பராக. அதுக்கு நீங்கள் கேட்ட எதையுமே பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தது யார் அப்படின்னா இவங்க தானே. அப்போ இவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். தளபதி எப்படி பொறுப்பேற்றுக்குவார்? பலி எண்ணிக்கை பார்த்தோன்னா அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும்போது நம்மளுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது இல்லை? இவ்வளோ பேர் எப்படி இறந்துப்பாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கூட இறந்ததா நியூஸ் வரலையே. அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினார், 2 மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் கூட தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இந்த லெவலில் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரல. அங்கேயே பயங்கர க்ரௌடு. அங்கே கூட பார்த்தோன்னா எதுவுமே நல்ல போகிற வழியில் யாருக்காது எது இதாகிடுச்சு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கரூரில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்றது எப்படி நம்மளால் உடனே நம்ப முடியும்? இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்குது அப்படின்றது நம்மளால் கேட்க தோணுது. வாண்டடாக கேட்க தோணுதா இல்லையா? இதில் நிறைய பேர் தளபதி கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைது பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை பேசுகிறீங்க அப்படின்னா இதை பண்ணதே அவரை கைது பண்ணணும் அப்படின்னுக்காக மட்டும்தான் நீங்களே பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையே நீங்களே வாயால் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தளபதி மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா அவர் ஒரு 20% இருக்கலாமே தவிர மீதி எல்லாமே தமிழக திமுக அரசு சைடும் காவல்துறை சைடும் தான் அதிக லெவல் இருக்குது அப்படின்றத எங்கள் குற்றச்சாட்டாக இருக்குது. அவர் என்னமோ கரூருக்கு இங்கே பிரச்சாரத்துக்கு வந்ததே பார்த்தோன்னா அவங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன நினப்பில் அங்கே வந்தாருன்றதுன்றது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அவரை பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு குஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒன்று நடந்துட்டால் மட்டும் தூக்கி அப்படியே தளபதி மேலே பழிய போடு. ஆனால் ஆப்போசிட்டில் அத்தனை கேள்வி இருக்குது, அதை யாரும் கேட்குறது இல்லை. இப்போ நம்ம அந்த இடத்துல தளபதி சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்கா, யோசிக்கிற தன்மை இருந்தால் இது ஈஸியாக கேட்கலாம். நம்ம அதை விட்டுட்டு தளபதி மேலே பழி சொல்கிறது இதில் எல்லாருக்குமே பார்த்தோன்னா சார்ந்ததாக எல்லாருமே பொறுப்பு. ஏன் இன்னும் வந்த ஜனங்களுக்கே பார்த்தோன்னா பொறுப்புன்றது இருக்குது. ஏன்னா அவங்க குழந்தைங்களெல்லாம் தளபதி கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு எவ்வளோ டைம் சொல்லிட்டாரு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வராதிங்க, உடல் ஊனமுற்றோர் வராதிங்க, தொலைக்காட்சியில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார். அத்தனை டைம் சொன்னார். ஆனால் இவங்க பார்த்தோன்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தெரியல. இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் எதுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தோன்னா நாமக்கல் ஒரு ஃபேமிலி என்னோட குழந்தைக்கு விஜயநாதா பேர் வைக்கணும் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சரியான டென்ஷன் ஆச்சு. அவர் என்ன காது ஊற்றி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக வர்றாரு. அவர் வர்றதே பார்த்தோன்னா ஒரு சுற்றுப்பயணம். அதில் மக்களை பார்க்க முடியுமா முடியாதா, அவர் பேசுகிறத பேச முடியுமா முடியாதா, கூட்ட நெரிசல் இருக்குது, இவ்வளோ டைமிங் தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு போக முடியுமான்றது அவருக்கு பெரிய பிரச்சனை. அங்கே போய் பார்த்தோன்னா என் குழந்தைக்கு பேர் வைப்பார் தளபதி அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நின்றுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சத்தியமாக கோவம் தான் வந்துச்சு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நாம் டம்மி கட்சி, இந்த திமுக ஓபிகள் எல்லாருமே இந்த கூட்டத்தை தற்கூரி கூட்டம், கோமாளி கூட்டம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போவே தெரியும் இந்த கூட்டத்துக்கு இதான என்ன, நம்ம ஒரு கிருளான நம்ம ஒரு நெரிசலான பகுதியே கொடுப்போம், அங்கே போய் அவங்களுக்கு என்னென்ன நமக்கு என்ன அப்படின்றது இவங்க பேசுகிறதுலே தெரிஞ்சுது. இப்போ அதுதான் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை தற்கூரி கூட்டம், கோமாளி கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவங்க இறந்ததுக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாமா, ரொம்ப கதறி துடிக்கிறாங்களாமா. தற்கூரி கூட்டம், முட்டாள் கூட்டம் அப்படின்னு நீங்களாம் தான் ஏன் பேசுனீங்க? இப்போ இறந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறீங்க. என்னையா மானங்கட்ட பொழப்புது? இதை விட கேவலமான ஒரு அரசியல் சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது. இதில் அன்பில் மகேஷ் எல்லாம் பார்த்தோன்னா கதறி அழுகிறாரு. அழுகிறத பார்க்கும்போது செந்தில் பாலாஜி பக்கத்தில் பார்த்தோன்னா அழுகே வரல, இருந்தாலும் பார்த்தோன்னா ஆக்டிங் பண்ணுற மாதிரி இப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா செஞ்சு வச்ச மாதிரி ஒரு பிளானிங் மாதிரி தான் நம்மளுக்கு தோணுதா இல்லையா? இப்போது தளபதி மேலே எந்த அளவுக்கு திமுக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களோ அது ஆப்போசிட்டில் அப்படியே திமுகவுக்கும் திரும்ப வச்சுட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்களோ அதே அளவுக்கு இங்கே திமுக சைடும் பிரச்சனைகள் மேலும் அதிக அளவில் போகிறத வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான ஆதாரங்கள் நிறைய குட்டி கிடக்கு. இவ்வளோ கேள்விகள் மக்கள் மத்தியிலே இப்போ வந்துருச்சு.
ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க தளபதி விட பார்த்தீங்கன்னா இவங்கள தான் அதிகமான கேள்வி கேட்பாங்க. அவர் ஒன்றும் வந்தது அந்த மக்களை சாகடிச்சிட்டு போகிறது கிடையாது, மக்களை பார்த்து பேசுறதுக்கு. அவங்க பேசுறதுக்குண்டான சரியான இடத்த நீங்கள் கொடுக்கல அப்படின்னு முதல் குற்றச்சாட்டை உங்கள் மேலே தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத நம்ம கேள்வி கேட்க போகிறோம். சரி, இவ்வளோ உயிர் போயிடுச்சு, அதை பற்றி நீ தான் காரணம் அப்படின்ற பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இது கிடையாது. இனி இருக்கிறவங்களாவது காப்பாற்றணும். இதை விட என்ன டவுட் அப்படின்னா, அங்கே போன ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சு தானே போனாங்க, மயக்கமாக விழுந்து தானே போனாங்க. அவங்க ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியலையா அந்த ஹாஸ்பிட்டலில்? அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் தான் அங்கே இருக்கா? இன்னும் செய்தி சேனலில் சொல்கிறாங்க மருத்துவர்கள் போதாத காரணத்தினால் வெளியிருந்து மருத்துவர்கள் வர வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் கூட சரியாக கிடையாது. ஒருத்தர் போனாங்க அப்படின்னா அவங்க கவனிக்கிறதுக்கு மருத்துவர்கள் கூட சரியாக கிடையாதா? வெளியிருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா மருத்துவர்கள் வர வச்சு அங்கே சிகிச்சை பண்ணியிருக்காங்க, அப்பவும் அவங்கள இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியலையா? அத்தனை பேர் இறந்துட்டாங்களா? மயக்கம் அடைஞ்சவங்க பார்த்தோன்னா எப்படி திடீர்னு இறந்தாங்க? கூட்டத்தில் தள்ளு முள்ளு நடந்து பார்த்தோன்னா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு இதுலேயுமே பார்த்தோன்னா இன்னும் சந்தேகமாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா இன்னும் பல விசாரணைகள் நடக்கணும். விசாரணை அப்படிங்கிறது பெரிய அளவில் முன்னெடுத்தால் தான் இது உண்மை எது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்குண்டான வேலைகளும் பார்த்தோன்னா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்து பார்ப்போம். ஸோ நம்மளோட சார்பாக நம்ம இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இது தாவேக்காக செய்யப்பட்ட ஒரு அரசியல் சூழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசியல் சூழ்ச்சி அப்படியே பார்த்தோன்னா ரிவீட்டாக திமுகவுக்கு தான் அப்போ அடிச்சிட்ருக்கு அப்படின்றத நிறைய பேர் மறந்துட வேணாம். அதையே பார்த்தோன்னா இன்னும் பேசும் பொருளாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த சைடு தான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க உடனே ரியாக்ட் பண்ணி வந்தாங்களா, அதில் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தேகம் அங்கே தான் எல்லாருக்குமே. இதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னால போதும், இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் சத்தியமாக அரசியல்னால் என்ன அப்படின்றத நான் இன்றைக்கி தாப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த லெவலில் அரசியல் பண்ணுறவங்க ஒருத்தர் பேசவே கூடாது, மக்கள்கிட்ட நெருங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இது பிரச்சனை பண்ணாங்க. ஆம்புலன்ஸை விடுறது என்ன, மின்தடையை கட் பண்ணுறது என்ன, போலீஸ் பாதுகாப்பு அங்கேருந்து போனது என்ன, எவ்வளோ பிரச்சனைகள். அதுக்கு மேலே அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா இந்த மாதிரி நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. சத்தியமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு நியூஸ் வரும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. வழக்கம் போல் முடிஞ்சிச்சு, நீ அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்ற லெவலில் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சடனாக இப்படி நடந்தது யாருமே எதிர்பார்க்கல. இது தளபதி போகிற வரைக்கும் வேறு பிரச்சனை கிடையாது, போன உடனே நடந்தது தான் மிகப்பெரிய சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. பார்ப்போம். இன்னும் பார்த்தோன்னா பல விஷயங்கள் வெளியே வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும், யார் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.